ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம டேஸ்டியான கருவேப்பிலை சட்னி தேங்காய் இல்லாமல் என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து நான் கேஸ்ட் அயர்ன் கடாயை வந்து எடுத்திருக்கேன். இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வேறு என்ன சேர்த்துறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இங்கே நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டையுமே சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லேசாக அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகட்டும். நம்ம இங்கே தேங்காய் சேர்க்காம இருக்கிறங்காட்டிக்கு எங்களுக்கு நம்ம அந்த சட்னியோட திக்னஸ்க்கு வந்து இந்த பருப்பு தான் சேர்த்துருக்கோம். இப்போ காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, நான் 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஒரு 2 இன்ச் இஞ்சி, அப்புறம் பூண்டு வந்து ஒரு 4 பல்லு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா சாட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி வந்து ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவு புளிப்புக்கு வந்து கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை போட்டு கொஞ்சம் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 கப்பு நிறச்சி கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்து வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கருவேப்பிலை வந்து ரொம்ப வந்து சுருண்டு வதங்க தேவையில்லை. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம போட்டது வந்து கொஞ்சமாக அப்படியே சுருண்டு வரும். இந்த அளவுக்கு வந்ததுன்னா போதும். இந்த மாதிரி சாட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. கொஞ்சமா வெல்லம் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெல்லம் வேண்டான்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா ஃபைன் பேஸ்ட்டா வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் இத வந்து நம்ம இதுக்கு தேவையான தாளிப்பு வந்து குடுத்துடலாம். தாளிப்புக்கும் நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்றேன். நீங்க வேற ஆயில் வேணா யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ இதுக்கு வந்து நான் தாளிப்புக்கு வந்து கொஞ்சமா வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு 2யுமே போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு, அ காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இங்க தாளிப்புக்கு வந்து நான் வரமிளகா போட்டுக்கிறேன். ஒரே ஒரு வரமிளகா மட்டும் போட்டுட்டு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு இந்த சட்னியில நீங்க சேர்த்துட்டீங்கன்னா, இந்த சட்னி வந்து எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சாப்பாடுக்கும் நீங்க போட்டு பெசஞ்சு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அயர்ன் ரிச் கருவேப்பிலை சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.